ஓகே. ஸோ ரொம்ப அழுத்தி பார்க்குறாங்களே! ஏன்னா பிரெக்னன்சில வந்து அவங்க ஒரு ரொம்ப வீட்லயும் சரி, அந்த இடத்துல சோப் போடும்போது கூட ரொம்ப அழுத்தி சோப்பு போடாம, சாரி கட்டும்போது கூட கொஞ்சம் லூஸா கட்டி, பேண்ட் வந்து லூஸா போட்டு, தே மேக் இட் வெரி 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 டெலிகேட் அண்ட் வெரி ப்ரெஷியஸ். அப்படி பண்ணும்போது நம்ம திடீர்னு வந்து ஒரு ஸ்கேன் பண்ணும்போது வென் வி பிரஸ் அண்ட் சீ த அப்டமன் எவரிபடி கெட்ஸ் அஃப்ரேட். ஐ திங்க் சம்டைம்ஸ் தெரியல பேபி மூவ் ஆகலன்னா, தே டேப் வித் த ஸ்கேன் ப்ரோப் 2 டைம்ஸ் ஆன் த அப்டமன். என்ன 2 தடவ அடிச்சுட்டாங்கன்னு பேஷண்ட் சொன்னவங்க கூட இருக்காங்க. இட் இஸ் டிஃபிகல்ட். இட் இஸ் டெலிகேட் ஆஸ் யூ ஃபீல். பட் என்ன முக்கியமா தெரிஞ்சுக்கணும்னா, வயித்துல ஒரு ஸ்கேன் ப்ரோப் வந்து ஸ்மூத்தா தான் இருக்கும். அந்த ஸ்மூத் ஸ்கேன் ப்ரோப் வச்சு பார்க்கும்போது, த ரேடியேஷன் ஹேஸ் டூ பாஸ் ஆன் த்ரூ த ஸ்கின், ஃபேட் லேயர்ஸ், மசில்ஸ், அதுக்கப்புறம் யுட்ரைன் மசில், அதுக்கப்புறம் பேபி விச் இஸ் ஹார்ட்லி 6 சென்டிமீட்டர். ஸோ அத அழுத்தி பார்க்கணும். ஸோ அந்த அந்த அழுத்தி பார்க்கணும். 2வது அந்த அந்த அழுத்தி பார்க்கும்போது அந்த பேபி வந்து அந்த இமேஜ குடுக்கணும். ஸோ எங்களோட கிரைட்டீரியா, எங்களோட செக்லிஸ்ட் எல்லாத்தையும் ஃபில் பண்ணும்போது தான் எங்களால ஸ்கேன் கம்ப்ளீட்டடா ஒரு ரிப்போர்ட் குடுக்க முடியும். அதனால அவங்க கொஞ்சமாவது பிரஷர் குடுத்து அப்டாமினல்லாம் பார்த்தா தான் பேபி தெரியும். பட் எனிவேஸ் உங்களுக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கு, இட் இஸ் நாட் கம்ஃபர்டபிள்னா, ஆல்வேஸ் யூ கேன் டெல் டு த டாக்டர். தே வில் பி டேக்கிங் த அதர் ஆங்கிள் அண்ட் தென் சீயிங் இட். ஸோ டோன்ட் கெட் வரிட். கம் பிரிப்பேர்ட் ஃபார் த ஸ்கேன். பெஸ்ட் விஷஸ்.